தாய் வீடு பிப்ரவரி 2024. செங்கடலில் அமெரிக்காவும் ஹூத்திகளும். எழுதியவர் ரதன். வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம். காகிதம் ஒன்று பறந்து போனது. துப்பாக்கி பிறந்தது. சன்னம் ஒன்றை உமிழ்ந்தவாறு குழந்தை நகர்ந்தது. சமாதானம் பிறந்தது. நவம்பர் 19ஆம் நாள் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஜப்பான் நிறுவனம் ஒன்றால் நடத்தப்படும் கேலக்ஸி லீடர் கப்பல் செங்கடலில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஹூத்திகளின் ஹெலி கப்பல் மீது தாக்குதலை நடத்தியது. செங்கடலில் சூரியனின் வெப்பம் கடலை சூடாக்கி கொண்டிருந்த வேளை கப்பல் ஹூத்திகளிடம் சரணடைந்தது. கப்பலில் வேலை பார்த்த 25 பேருடன் ஏமன் கடலை கப்பல் சென்றடைந்தது. இது ஆரம்பம். இதனைத் தொடர்ந்து பல கப்பல்கள் ஹூத்திகளின் தாக்குதலுக்கு உள்ளாகின. செப்டம்பர் 31 ஹூத்திகள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி ஹமாஸ் இஸ்ரேல் போரினுள் நுழைகிறது. செங்கடலுக்குள் கப்பல் தாக்குதல் புதிதல்ல. செங்கடல் ஏற்கனவே பல தாக்குதல்களை தாங்கிக் கொண்ட கடல். செங்கடலில் பயணிக்கும் கப்பல்கள் வடக்கே பயணித்து சுயஸ் கால்வாயின் ஊடாக மத்தியதரை கடலை சென்றடையும். சுயஸ் கால்வாய் வருமானத்திலேயே அதிகளவு தங்கியிருக்கும் எகிப்துக்கு ஹூத்திகளின் தாக்குதல்களால் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. சுயஸ் கால்வாயால் சுமார் $9.4 பில்லியன் வருமானத்தை எகிப்து பெறுகிறது. நவம்பர் 19 டிசம்பர் 17 வரையிலான காலப்பகுதியில் 2128 கப்பல்கள் சுயஸ் கால்வாயை கடந்திருக்க வேண்டும். ஆனால் 55 கப்பல்களே கடந்தன. உலகின் 5 மிகப்பெரிய கப்பல் நிறுவனங்களில் 4 நிறுவனங்கள் செங்கடலினூடாக பயணிப்பதை நிறுத்திக் கொண்டன. CMA CGM, ஹாபெக், எலாய்ட், மாஸ்ரேக் ஆகியன செங்கடலை தவிர்க்கின்றன. பிரிட்டிஷ் ஆயில் தனது எண்ணெய் கப்பல்கள் செங்கடலினூடாக பயணிப்பதை நிறுத்திவிட்டன. இதுவரை 16 கப்பல்கள் ஹூத்திகளினால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க ப்ளூம்பெர்க் சஞ்சிகை கருத்து வெளியிட்டுள்ளது. ரான் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை கப்பல்கள் மீது ஹூத்திகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஹூத்திகளின் தோற்றம். ஷியா முஸ்லிம்களின் ஒரு பிரிவு செய்தி. அவர்கள் அதிகமாக ஏமன் நாட்டில் வசித்து வருகின்றனர். ஏமனில் இவர்கள் எண்ணிக்கையளவில் 35%. ஆனால் இவர்களின் இமாம்கள் நீண்ட காலமாக ஏமனை ஆட்சி புரிந்து வந்திருந்தனர். வட ஏமனிலேயே இவர்கள் அதிகமாக வாழ்கின்றனர். பொது ஆண்டுக்கு பின் 893 இருந்து வட ஏமனில் சைடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் ஒரு இறுக்கமான கட்டமைப்பு கொண்ட சமூகம். 1962 ஏமனில் சியட்களின் இமாம் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார். இதன் பின்னர் இவர் வெளிநாடுகளில் வாழ வேண்டி வந்தது. அத்துடன் சைடி மக்களின் ஆட்சி ஏமனில் முடிவிற்கு கொண்டு வரப்பட்டது. 1990 சைடி மக்களின் கல்விமான்களும் புத்திஜீவிகளும் மத தலைவர்களும் இணைந்து அல்ஹாக் கட்சியை ஆரம்பித்தனர். த பிலீவிங் யூத் என்ற தீவிர அமைப்பு 1992 ஆரம்பமானது. 1994-95 கோடை முகாம்களில் சுமார் 20,000 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இம்முகாம்களில் லெபனானிய ஷியா முஸ்லிம் அறிஞர் முகமது ஹுசைன் ஃபடல்ஹாவ், ஹிஸ்புல்லாவின் செயலாளர் நாயகம் ஹசன் நசரல்லா போன்றோர் விரிவுரைகள் நடத்தினர். 1997 அப்போதைய ஏமன் ஜனாதிபதி சாலை இக்கட்சிக்கு அமைச்சர் பதவியையும் கொடுத்தார். அல்ஹாக் கட்சியின் முக்கிய உறுப்பினர் ஹுசைன் பாடர் அல் தின் அல் ஹவுத்தியில் பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறி இளைஞர்களை உள்ளடக்கிய அமைப்பை உருவாக்கினார். 2000ஆம் ஆண்டு வரை இக்கட்சிக்கு சாலையின் அரசு நிதியுதவியும் அளித்து வந்தது. சாலையின் அரசை இவ்வமைப்பு விமர்சித்ததை தொடர்ந்து உதவிகள் நிறுத்தப்பட்டன. சாலை ஐக்கிய அமெரிக்காவின் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் மற்றும் 2003 ஈராக் மீதான அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஆகியவற்றை ஆதரித்தமை சைடி மக்களின் ஹூத்தி தலைமையிலான தீவிரவாத அமைப்புக்கும் ஏமன் அரசுக்கும் இடையில் மிகப்பெரிய விரிசல்களை ஏற்படுத்தியது. ஹூத்தி அமைப்பினர் ஈரானை போன்று பின்வரும் சுலோகங்களை தங்களது நோக்கங்களாக முன்வைத்தனர். God is great, death to America, death to Israel, curse the Jews, victory for Islam. இதன் பின்னர் ஏமன் அரசு படைகளுக்கும் ஹூத்தி படைகளுக்கும் இடையில் யுத்தங்கள் நடைபெற்றன. செப்டம்பர் 2004 ஹூத்தி அமைப்பின் தலைவர் ஹுசைன் ஹூத்தி ஏமன் அரசு படைகளால் கொல்லப்பட்டார். இவ்வமைப்பு அதன் தலைவராகவிருந்து ஹுசைன் ஹூத்தி பெயரிலேயே ஹூத்திகள் என அழைக்கப்படுகிறது. 2014 ஏமனில் உள்நாட்டு யுத்தம் ஆரம்பமானது. இதனைத் தொடர்ந்து ஹூத்திகள் ஏமனின் முக்கிய நகரமான சனாவை கைப்பற்றினர். 2017 டிசம்பரில் ஹூத்திகள் சனாவை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். சவுதி அரேபியா நேரடியாகவே ஏமன் அரசுக்காக களமிறங்கியிருந்தது. 2019 செப்டம்பரில் ஓமான் வளைகுடாவினுள் வைத்து 2 சவுதி எண்ணெய் கப்பல்களை ஹூத்திகள் சேதப்படுத்தினர். சவுதி அரேபியா அப்ஹைக்கில் அமைந்துள்ள எண்ணெய் நிலையத்தையே அதே காலப்பகுதியில் ஹூத்திகள் தாக்கியிருந்தனர்.
நிலையம் பலத்த சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஹூத்திகளை பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இணைத்தனர். செப்டம்பர் 2023 ஹூத்தி அமைப்பினர் முக்கிய உறுப்பினர்கள் நேரடியாகவே சவுதி அரேபியாவிற்கு சென்றிருந்தனர். சவுதி ஹூத்திகளுடன் சமாதானமாக போக விரும்பியது. இதற்கு ஏமனில் உள்ள எண்ணெய் கிணறுகளும் ஒரு காரணம். பேச்சுவார்த்தைகள் ஹூத்திகளுக்கு சாதகமாகவே இருந்தது. எனினும் செப்டம்பர் 7 ஹமாஸ் தாக்குதல்கள் சவுதி ஹூத்தி உறவுகள் தொடர்வதற்கு தற்காலிக நிறுத்தத்தை கொண்டு வந்தது. ஹூத்திகளுக்கு தொடர்ச்சியாக ஈரான் ஆதரவளித்து வந்தது. அதுவும் அமெரிக்காவிற்கும் சவுதிக்கும் பிரச்சனையாகவே இருந்தது. அத்துடன் ஹூத்திகள் ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற அமைப்புகளுடன் நெருக்கமான உறவை பேணி வந்தது. ஏமன் செங்கடலில் அமைந்துள்ள ஒரு பிரதான நாடு. ஏமனில் இருந்து செங்கடலில் பயணிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்வது சுலபம். செங்கடல் ஒரு வரலாற்று பார்வை. செங்கடல் இந்து சமுத்திரத்தில் உள்ள அரேபிய கடலில் அமைந்துள்ள ஏடன் குடாவில் ஆரம்பமாகிறது. இது எகிப்துக்கு சொந்தமான தெற்கு சினாய் அரசாட்சி பகுதியில் முடிகிறது. செங்கடலின் வடமேற்கு சுயஸ் குடாவாகிறது. வடகிழக்கு அக்பா குடாவாகிறது. சுயஸ் குடா எகிப்தில் முடிகிறது. இதனையும் மத்திய தரை கடலையும் இணைத்து சுயஸ் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. அக்மா குடாவின் ஒரு புறம் தென்சினாய் அரசாட்சி பகுதி அமைந்துள்ளது. மறுபுறம் சவுதி அரேபியா அமைந்துள்ளது. இதன் முடிவில் இஸ்ரேல், ஜோர்டான் ஆகிய நாடுகள் அமைந்துள்ளன. சுயஸ் குடாவின் இருபுறமும் எகிப்தே உள்ளது. சுயஸ் கால்வாய் முற்றுமுழுதாக எகிப்துக்கு சொந்தமானதாகும். ஏடன் குடாவினை செங்கடலினுள் இணைக்கும் நீரிணையின் பெயர் பாப் அல் மன்டாப் ஸ்ட்ரெய்ட் ஆகும். இது ஏமனுக்கும் டிஜிபவுட்டி நாடுகளுக்கும் இடையில் அமைந்துள்ளது. இவ்விரு நாடுகளும் இரு கண்டங்களை சேர்ந்தவை. இந்த நீரிணை வெறும் 26 மைல்கள் நீளம் கொண்டது. எனவே உலக கப்பல் வணிகத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் மேற்கு நாடுகளுக்கு இப்பகுதி ஏன் மிக முக்கியமானது என்பதற்கு இப்பகுதி அமைந்திருக்கும் பிரதேசங்களும் அமைவிடமும் முக்கிய காரணங்களாகும். செங்கடலின் எல்லைகளாக மேற்கு எரிட்ரியா, டிஜிபூட்டி, சோமாலியா, சூடான், எகிப்து ஆகிய நாடுகள் உள்ளன. கிழக்கு எல்லைகளாக சவுதி அரேபியா, ஏமன் ஆகிய நாடுகள் உள்ளன. ஆப்பிரிக்கா, ஆசியா ஆகிய இரு கண்டங்களுக்கும் இடையில் செங்கடல் அமைந்துள்ளது. இதன் எல்லைகளில் அமைந்துள்ள நாடுகள் அனைத்தும் அரபு மக்கள் அதிகமான வாழும் நாடுகளாகும். செங்கடல் வணிகத்துக்கு மட்டுமல்லாமல் போர் நடைபெறும் காலங்களில் இராணுவ தளவாடங்கள் பரிவர்த்தனைக்கும் போர்க்கப்பல் தரித்து நிற்பதற்கும் முக்கியமானது. செங்கடலை எல்லையாக கொண்டுள்ள நாடுகள் அனைத்தும் வெவ்வேறு அரசியல் அதிகாரங்கள் கொண்ட நாடுகளாக உள்ளன. இவை அனைத்தும் ஒரு அணியிலோ அல்லது இரு அணிகளிலோ இல்லை. இது இப்பிரதேசத்தில் தொடர்ந்து பதற்றம் நீடிப்பதற்கு ஒரு காரணமாக உள்ளது. செங்கடலை சுற்றியுள்ள நாடுகள் உலக பொருளாதார மையங்களாகவும் உள்ளன. குறிப்பாக சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு செங்கடல் பகுதி முக்கியமானது. செங்கடலில் துத்தநாகம், செம்பு, தங்கம், வெள்ளி போன்றவற்றின் படிவுகள் உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காட்மியம், கோபால்ட், ஹைட்ரோகார்பன்ஸ் ஆகியவையும் உள்ளன. இவற்றை விட 300க்கும் மேற்பட்ட மீனினங்கள் உள்ளன. உல்லாச பயணிகளுக்கும் நீரினுள் நீந்துவோருக்கும் பிரசித்தமான பிரதேசம். ஐரோப்பிய நாடுகளும் ஆசிய நாடுகளுக்கும் இடையில் பொருட்கள் பரிவர்த்தனை செய்வதற்கு கப்பல்கள் சுயஸ் கால்வாயினூடாகவே செல்கின்றன. அதேபோன்று பசிபிக் கடலுக்கும் அட்லாண்டிக் கடலுக்கும் இடையில் கப்பல் பயணங்களை சாத்தியப்படுத்தும் கால்வாயாக பனாமா கால்வாய் அமைந்துள்ளது. இவ்விரு கால்வாய்களும் இன்று உலகில் சர்வதேச வர்த்தகத்தில் பொருட்கள் பரிவர்த்தனையில் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட போது அரபு நாடுகள் இஸ்ரேலின் உருவாக்கத்தை எதிர்த்தன. இஸ்ரேலுக்கு நெருக்கத்தை அரபு செங்கடலினூடாக செய்தன. இஸ்ரேலின் பொருளாதாரத்தினை பலவீனமாக்க வேண்டும் என்பது அரபு நாடுகளின் முக்கிய நோக்கமாகவிருந்தது. 1950களில் சுயஸ் கால்வாயின் ஊடாக பயணிப்பதற்கு இஸ்ரேலுக்கு தடை விதிக்கப்பட்டது. இஸ்ரேலை பொறுத்தவரை அகபா குடா மிக முக்கியமானது. 1949 அகபா குடாவின் அருகிலுள்ள ராஷ்ராஷ் ஜோர்டானிய நகரத்தை கைப்பற்றியது. இதன் மூலம் செங்கடலினுள் தனது காலை பதிப்பதற்கு முயற்சி செய்தது. 1967 இஸ்ரேல் அரபு நாடுகள் யுத்தம் சுயஸ் கால்வாயும் அகபா குடாவை செங்கடலினுடன் இணைக்கும் டைரன் நீரிணையும் மூடப்பட்டன. 1971 ஏமனுக்கு சொந்தமான பெரேம் தீவுக்கு அருகில் கடலில் அமைந்திருந்த இஸ்ரேலிய தளம் மீது பலஸ்தீன தீவிரவாதிகள் தாக்குதல்களை மேற்கொண்டு தளத்தை நிர்மூலமாக்கினர். இது செங்கடலில் இஸ்ரேலின் ஆதிக்கத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. இஸ்ரேலின் வணிக போக்குவரத்துக்கும் இராணுவ விஸ்தரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் சவாலாக அமைந்தது. 1967 அரபு நாடுகள் இஸ்ரேல் யுத்தம் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவமான போராகும். போரின் முடிவில் இஸ்ரேல் சுயஸ் கால்வாயின் கிழக்கு பகுதியான எகிப்தின் சினாய் பிரதேசத்தை கைப்பற்றியது.
ஜோர்டானின் கட்டுப்பாடில் இருந்த மேற்கு கரை பிரதேசத்தையும் சிரியாவின் கோலன் ஹைட் பிரதேசத்தையும் தனதாக்கியது. ஜோர்டான், சிரியா, எகிப்து ஆகிய நாடுகளின் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு இப்பிரதேசங்கள் அரணாக அமைந்தன. போர் முடிந்த பின்னர் சுயஸ் கால்வாயின் கிழக்கு பகுதியில், அதாவது எகிப்திடம் இருந்து கைப்பற்றிய சினாய் பிரதேசத்தில் சுயஸ் கால்வாயை ஒட்டி பாதுகாப்பு அரண்களை அமைத்தது. இதனை பார்லெவ் லைன் என அழைப்பார்கள். அக்டோபர் 1973 இந்த அரணை எகிப்து தாக்கி அளித்தது. பின்னர் 1979 இஸ்ரேல் முற்றாக சினாய் பிரதேசத்தில் இருந்து வெளியேறியது. சுயஸ் கால்வாயின் ஊடாக இஸ்ரேல் பயணிப்பதற்கு எகிப்து அனுமதி அளித்தது. எகிப்து ஆப்பிரிக்க கண்டத்திலும் ஆசிய கண்டத்திலும் அமைந்துள்ளது. சினாய் பள்ளத்தாக்கு பிரதேசம் எகிப்தின் ஆசிய பகுதியாகும். இதன் பின்னர் இஸ்ரேல் செங்கடலின் எல்லை நாடுகளான சூடான், எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் தோன்றிய தேசிய இனப்பிரச்சினையில் ஆர்வம் காட்டியது. தீவிரவாதிகளுக்கு, அரபு எதிர்ப்பாளர்களுக்கு ஆயுதங்களையும் நிதியையும் வழங்கி அவர்களை வளர்த்துவிட்டது. அதன் மூலம் செங்கடலில் தனது ஆதிக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் வளர்க்க இஸ்ரேல் விரும்பியது. சினாய் பிரதேசத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஷாம் அல் ஷைக் பிரதேசத்தில் ஐக்கிய நாடுகள் படைகளை நிறுத்துமாறு இஸ்ரேல் அமெரிக்காவை வற்புறுத்தியது. செங்கடலை ஒரு சர்வதேச கடலாக மாற்றுமாறு ஐக்கிய நாடுகளையும் அமெரிக்காவையும் இஸ்ரேல் வற்புறுத்தியது. இதற்காக பிரச்சாரமும் செய்தது. எரித்ரியா சுதந்திரம் பெற்ற பின்னர் இஸ்ரேல் எரித்ரிய அரசுக்கு பல வழிகளில் உதவி செய்தது. இஸ்ரேலின் இவ்வுதவிகளின் விளைவு சுதந்திர எரித்ரியா அரபு நாடுகளின் கூட்டமைப்பில் இணைய மறுத்தது. ஃபாஹாக், ஃபாட்டிமா, ஹல்ப் ஆகிய எரித்ரியாவுக்கு சொந்தமான செங்கடலில் உள்ள தீவுகளை இஸ்ரேல் தனது பாதுகாப்பு தேவைகளுக்கு இன்றும் பயன்படுத்தி வருகிறது. எரித்ரியாவின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப துறை போன்றன இஸ்ரேலின் தொழில்நுட்ப உபகரணங்களே பயன்படுத்துகின்றன. அரபு நாடுகளின் பொருட்களுக்கு எதிராக எரித்ரிய சந்தையில் இஸ்ரேலின் பொருட்களும் விற்கப்படுகின்றன. எரித்ரியாவின் இராணுவம் நவீனமயமாக்கப்படுவதற்கும் இஸ்ரேல் உதவி புரிந்தது. செங்கடல் நாடுகளில் இஸ்ரேலிடம் மட்டுமே அணுவாயுதம் உண்டு. எனவே மற்ற நாடுகள் இஸ்ரேலின் விரிவாக்கத்தை வேடிக்கையே பார்க்க முடிந்தது. செங்கடலில் கப்பல் பயணிப்பது இலகுவான விடயமல்ல. ஆழம், உயர் அலைகள், கடும் வெப்பம் போன்ற பல சிக்கல்கள் உள்ளன. ஆனால் எண்ணெய் வணிகம் இப்பகுதியினூடாக நடைபெறுவதனால் உலக நாடுகளின் கவனம் இப்பகுதியை நோக்கி எப்பொழுதும் இருக்கும். எனவே இக்கடலின் ஊடாக பயணிப்பதனை பாதுகாப்பானது என பல நாடுகள் கருதுகின்றன. இக்கடல் பகுதியின் மீது பல சக்திகள் கவனம் செலுத்துகின்றன. அமெரிக்காவிற்கு செங்கடல் பகுதி மிக முக்கியமானது. டிஜிபோட்டிக்கில் அமெரிக்க இராணுவம் தளம் உள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளை தனது ஆதிக்கத்துக்குட்படுத்துவதற்கும் மத்திய கிழக்கில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமாக உள்ள எண்ணெய் நிறுவனங்களின் வர்த்தகம் இலகுவாக நடைபெறுவதற்கும் ரஷ்யாவின் விரிவாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் செங்கடல் முக்கியம். முன்னர் ஐரோப்பிய நாடுகள் செங்கடலின் ஊடாகவே ஆப்பிரிக்க நாடுகளை கைப்பற்றின. ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து ஆப்பிரிக்க நாடுகள் சுதந்திரம் பெற்ற பின்னர் அமெரிக்க செங்கடலினுள் பிரவேசிக்கிறது. 1955 த பக்தாட் அலையன்ஸை உருவாக்குகிறது. இதில் ஈரான், ஈராக், பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகளுடன் பிரிட்டனும் அமெரிக்காவும் உள்ளன. ஆனால் இவ்வமைப்பு 1979 கலைக்கப்பட்டது. இவ்வமைப்பு உருவாக்கப்பட்ட போது அமெரிக்காவின் சுயநலனை வெளிப்படையாகவே எகிப்தின் அப்போதைய ஜனாதிபதி ஜமால் அப்துல் நசீர் விமர்சித்தார். எகிப்து இதில் இணைய மறுத்துவிட்டது. செங்கடலின் எல்லையிலுள்ள நாடுகளில் சோவியத் யூனியனின் ஆதிக்கம் அதிகமாகவிருந்தமை அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாகவிருந்தது. சூடான், தெற்கு ஏமன் போன்ற நாடுகளின் வளர்ச்சிக்கு சோவியத்தின் உதவி அவசியமாகவிருந்தது. 1970களின் இறுதியில் அமெரிக்கா தனது தளங்களை கென்யா மற்றும் சோமாலியாவில் அமைத்தது. வியட்நாமில் வாங்கிய அடியை அமெரிக்கா மறக்கவில்லை. எனவே சோவியத்துடன் நேரடியாக மோதாமல் சோவியத் சார்பு நாடுகளை தனது பக்கம் திருப்ப முயற்சித்தது. செங்கடல் பகுதி நாடுகள் பல அமெரிக்க இராணுவ உதவியை பெற விரும்பிய போதும் அமெரிக்கா தங்களது நாடுகளில் தளம் அமைப்பதை விரும்பவில்லை. இது அமெரிக்காவின் நோக்கத்துக்கு எதிராகவே இருந்தது. இதனால் இப்பகுதியில் இஸ்ரேலின் விரிவாக்கத்தை அமெரிக்கா விரும்பியும் விரும்பாமலும் ஆதரிக்க வேண்டி வந்தது. ரூமன் தொடங்கி ரூமனின் பின்னர் பதவி வகித்த ஒவ்வொரு அமெரிக்க ஜனாதிபதியும் இஸ்ரேலின் விரிவாக்கத்துக்கும் இஸ்ரேலை பலப்படுத்துவதற்கும் இராணுவ மற்றும் நிதியுதவிகள் வழங்கி வருகின்றனர். அமெரிக்காவை போன்று சோவியத் யூனியனுக்கும் இப்பகுதி மிக முக்கியமானது. சோவியத்தின் கப்பல் போக்குவரத்திற்கு சுயஸ் கால்வாய் இலகுவானதாகவிருந்தது. சோவியத்தின் பொருளாதார, அரசியல், இராணுவ விரிவாக்கத்துக்கும் செங்கடல் பல வழிகளில் உதவி புரிந்தது. எத்தியோப்பியாவிலும் தெற்கு ஏமனிலும் இடதுசாரிகளின் பலம் அதிகமாகவிருந்தது. 1974 மார்க்சிய சோவியத் சார்பு
ஹைலிம் மரீம் ரெஜீம் எத்தியோப்பியாவில் பதவிக்கு வந்தது. எத்தியோப்பியா தனது அண்டை நாடுகளான எரிட்ரியாவையும் சோமாலியாவையும் எதிர்ப்பதற்கு சோவியத் மற்றும் கியூபா படைகள் உதவி புரிந்தன. 1978 சோமாலியாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெறுவதற்கும் இப்படைகள் உதவி புரிந்தன. ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா என அழைக்கப்படும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் சோவியத்தின் அதிகரித்த செல்வாக்கு சோவியத் விரிவாக்கத்துக்கு மேலும் உதவியாக இருந்தது. இஸ்ரேலின் விரிவாக்கத்துக்கும் நிறவாக்கத்துக்கும் எதிராக செயல்பட சோவியத்தின் உதவி இந்த நாடுகளுக்கு தேவையாக இருந்தது. ஆனால் இதனால் ஆப்பிரிக்க நாடுகளில் அரபுகளுக்கும் ஆப்பிரிக்கர்களுக்குமான வேற்றுமைகளும் தோன்றத் தொடங்கின. அடையாள சிக்கல்கள் உருவாகின. செங்கடல், அரேபிய கடல், இந்து சமுத்திரம் போன்ற கடல்களில் சோவியத்தின் ஆதிக்கம் வளர்ச்சி கண்டது. இப்பகுதிகளில் சோவியத்தின் மீன்பிடி படகுகள் மீன்களையும் பிடித்தன. அமெரிக்கா, சோவியத், தற்போது ரஷ்யாவை விட ஜப்பான், சீனா, பிரான்ஸ் போன்ற நாடுகளும் செங்கடல் நாடுகளுக்கு இராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்கின. இஸ்ரேலை பொறுத்தவரை செங்கடலை ஒரு அரப் லேக் ஆக கருத மறுத்தது. கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கும் தூரக்கிழக்கு நாடுகளுக்கும் இஸ்ரேலிய கப்பல்கள் செங்கடலின் ஊடாக பயணிப்பது இஸ்ரேலுக்கு மிக முக்கியமானதும் இலகுவானதும் ஆகும். செங்கடல் பகுதியில் பயணிக்கும் அரபு நாடுகளின் ஆயுத கப்பல்கள் இராணுவ தளவாட பரிமாற்றங்களை கண்காணிக்க இஸ்ரேல் விரும்பியது. இஸ்ரேலின் நடமாட்டம் செங்கடலில் கட்டுப்படுத்தப்பட்டால் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு அச்சத்தை கொடுக்கும் என இஸ்ரேல் கருதியது. அதே சமயம் இஸ்ரேலிய கப்பல்களுக்கு எதிராக கடற்தடைகளை அரபு நாடுகள் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் எனவும் இஸ்ரேல் விரும்பியது. செங்கடலில் தனது ஆயுதங்கள் தாங்கிய கப்பல்களை நிறுத்தியது. உதிரியான சில தீவுகளில் தனது இராணுவத்தை நிறுத்தியது. சோமாலியா, எத்தியோப்பியா, சோமாலியா, கென்யா, எத்தியோப்பியா, சூடான் போன்ற நாடுகளுக்கு இடையிலான விரிசல்களையும் இஸ்ரேல் தனக்கு சாதகமாக்கியது. 1984 ஜூலை மாதம் 9 ஆகஸ்ட் மாதம் 15 இடைப்பட்ட காலப்பகுதியில் செங்கடல் சுயஸ் கால்வாய் பகுதியில் 17 கப்பல்கள் கண்ணிவழி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டன. இத்தாக்குதல் உலக கப்பல் வணிகத்துக்கு மிகவும் சவாலாக அமைந்தது. பல ஆய்வுகளின் பின்னர் அமெரிக்கா இஸ்லாமிய ஜிகாத்தையும் சோவியத் யூனியனையும் குற்றம் சாட்டியது. இச்சம்பவத்தின் பின்னர் இஸ்ரேல் இப்பிரதேசத்தில் சுமூகமான கப்பல் போக்குவரத்துக்கு ஏதுவாக அமைய இப்பிரதேசத்தை பாதுகாப்பேன் என்றது. கண்ணிவெடிகளை கண்காணிக்கின்றேன் எனவும் கூறியது. ஆனால் இது தற்காலிகமாகவே அமைந்தது. அரபு நாடுகளின் கூட்டின்றி செங்கடல் பகுதியை பாதுகாக்க முடியாது. இஸ்ரேலின் அதிகரித்த இராணுவ செலவு, இஸ்ரேலில் உள்நாட்டில் வேலைவாய்ப்பின்மையின் அதிகரிப்பு, பொருளாதார தேக்கம், அதிகரித்த வட்டி வீதம் போன்றன பல சிக்கல்களை தோற்றுவித்தது. சமாஃபிர், டிரான், ஆனிஸ், சாகிர் ஆகிய செங்கடல் தீவுகள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இதனால் அரபு நாடுகளுக்கு முற்றுமுழுதாக செங்கடலை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியாமல் உள்ளது. அரபு நாடுகளிடையிலான ஒற்றுமையின்மையும் இதற்கு ஒரு காரணம். ஐக்கிய அமெரிக்காவால் அரபு நாடுகளுக்கு இடையில் தோற்றுவிக்கப்பட்ட இன முரண்பாடுகள் இஸ்லாம் மதத்தை மீறி வளர்ச்சி பெற்றன. இன்று ஷியா சுனி பிரச்சினையே அரபு நாடுகள் பிரிந்து நிற்பதற்கு பிரதான மூல காரணமாக உள்ளது. புதிய ஆயுத படைகளை அரபு நாடுகளில் அமெரிக்கா தோற்றுவித்தது. அப்படைகளுக்கு நிதியுதவிகளையும் ஆயுதங்களையும் வழங்கியது. இதன் விளைவுகளை இன்று அரபு நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. சோவியத் யூனியனின் வீழ்ச்சியானது செங்கடல் பிரதேசம் முழுதாக அமெரிக்க இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் வர ஏதுவாகியது. ஆனால் அது தற்காலிகமானதாகவே இருந்தது. புட்டினின் ரஷ்யா மீண்டும் செங்கடலுக்குள் கால் பதித்தது. செங்கடலில் ரஷ்யாவும் தனது பங்கிற்கு ஆதிக்கம் செய்கின்றது. சோமாலியா, சூடான் போன்ற நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ளது. எகிப்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சுமூகமான உறவில்லை. இவை ரஷ்யாவுக்கு சாதகமான போக்காக அமைந்துள்ளது. எனவே ரஷ்யா இவற்றை பயன்படுத்தி இந்த நாடுகளுடன் நட்புறவை பேணி வருகிறது. சூடானில் வக்னர் தனியார் இராணுவ படைகள் உள்ளன. ரஷ்யாவே சூடானுக்கு ஆயுத விற்பனையும் செய்கிறது. உக்ரைன் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதும் ரஷ்யா செங்கடல் பகுதியையும் கைவிடவில்லை. சூடான் 50% ஆயுதங்களை ரஷ்யாவிடமிருந்தே பெறுகிறது. எகிப்து போர் விமானங்களை ரஷ்யாவிடம் இருந்து கொள்வனவு செய்கிறது. இதனை விட ரஷ்யாவிற்கும் எகிப்துக்கும் இடையில் வருடம் ஒன்றுக்கு 10 தொடக்கம் 15 பில்லியன் டாலர்கள் வணிகம் நடைபெறுகிறது. ரஷ்யாவிடம் இருந்து அதிகளவு ஆயுதம் கொள்வனவு செய்யும் முதல் 5 நாடுகளுள் எத்தியோப்பியாவும் ஒன்று. சவுதி அரேபியாவும் போர் தளபாடங்களை ரஷ்யாவிடம் இருந்து கொள்வனவு செய்கிறது. எல் தபா நியூக்ளியர் தளத்தை எகிப்துக்கு ரஷ்யாவை அமைத்துக் கொடுத்து வருகிறது. 2030 இத்திட்டம் பூர்த்தியாகும். ரஷ்யாவும் எகிப்தும் 2 நாட்டு விமான தளங்களையும் பாவிக்கின்றன. எத்தியோப்பியாவிற்கு என கப்பல் படை இல்லை. இதனையும் ரஷ்யாவே எத்தியோப்பியாவிற்காக செய்கிறது.
ரஷ்யா 3 விடயங்களால் செங்கடலை முக்கியமாக கருதுகிறது. முதலாவது, அமெரிக்கா பொருளாதார தடை விதித்த நாடுகளை தனக்கு சாதகமாக்கி தனது ஆயுதம் மற்றும் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கிறது. இரண்டாவது, ஹூத்திகளின் கப்பல்கள் மீதான தாக்குதல்களால் எண்ணெய் பொருட்களின் விலைகள் அதிகமாகும். எண்ணெய் விநியோகத்துக்கான காலமும் அதிகரிக்கும். இதனை சாதகமாக பயன்படுத்தி தனது எண்ணெய் பொருட்களை விற்பனை செய்து வருகிறது. 1984 இருந்து செங்கடலில் கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றன. மூன்றாவது, இந்து சமுத்திரத்தில் தனது ஆதிக்கம் இருக்க வேண்டும். அது இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளுடனான தனது வணிக அரசியல் உறவுக்கு ஏதுவாக இருக்கும் என கருதுகிறது. 2010 சோமாலிய கடற்கொள்ளை படையினர் ரஷ்ய கப்பலான MV மாஸ்கோ யூனிவர்சிட்டியை கைப்பற்றினர். சூடானில் இருந்து சீனாவுக்கு எண்ணெய் ஏற்றிக் கொண்டு சென்று கொண்டிருந்தது இக்கப்பல். செங்கடலின் ஏடென் குடாவில் வைத்தே இச்சம்பவம் நடைபெற்றது. சோமாலிய கடற்கொள்ளையர்கள் 2005 தொடக்கம் 2012 காலப்பகுதியில் 212 கப்பல் தாக்குதல்களை நடத்தினார்கள். இந்து சமுத்திரம், செங்கடல், ஏடென்குடா போன்ற கடற்பகுதிகளிலேயே இக்கொள்ளைகள் இடம்பெற்றன. இக்கப்பலை கடத்தி 1000 மைல் தூரம் கொண்டு சென்று கொள்ளையடித்துவிட்டு கைவிடுவார்கள். உலக வங்கியின் அறிக்கைகளின் பிரகாரம் சுமார் $18 பில்லியன் கப்பல் வணிக நிறுவனங்களுக்கு நட்டம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2012க்கு பின்னர் 2 கப்பல்களே சோமாலிய கடற்கொள்ளையினரால் கடத்தப்பட்டது. இதில் இடைநிலை சோமாலிய அரசு மற்றும் சோமாலிய வணிக நிறுவனங்களுக்கு பங்கிருந்தமை தெரியவந்துள்ளது. கடற்கொள்ளையினருக்கு நிதியுதவி அளித்து கொள்ளையடிக்கப்பட்டவற்றில் பங்குகளை பெற்றுள்ளனர். சோமாலிய கப்பல் கொள்ளை படையினரை அழிப்பதில் ரஷ்யாவுக்கு முக்கிய பங்கிருந்தது. ரஷ்யாவிடம் செங்கடல் கப்பல் படையொன்றும் உண்டு. சோமாலிய கப்பல் கொள்ளையினரை கட்டுப்படுத்துவதில் நேட்டோவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்து செயல்பட்டன. ஆனாலும் செங்கடல் நாடுகளில் உள்நாட்டு போராட்டங்கள், நாடுகளுக்கு இடையிலான போர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஹமாஸ் இஸ்ரேல் போர் தொடங்கியதை அடுத்து ஹூத்திகள் செங்கடல் கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். ஹூத்திகளின் தாக்குதல்களின் பின்னணி என்ன? இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தினால் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவேன ஹூத்திகள் தெரிவித்துள்ளது. உண்மையில் பலஸ்தீன மக்கள் மீதான வெறுப்பா இத்தாக்குதல்களுக்கு காரணம் என்பது கேள்விக்குறி. ஹமாஸின் தாக்குதல்கள் உலகின் முற்போக்கு சிந்தனையாளர்களினாலும் கண்டிக்கப்பட்டது. இஸ்ரேலின் பழிவாங்கும் படலம் மிக மோசமாக இருக்கும் என தெரிந்து கொண்டும் ஹமாஸ் ஏன் தாக்குதலை நடத்தியது என்ற கேள்விக்கு பல விடைகள் கூறப்படுகின்றன. ஹமாஸின் பின்னால் ஹமாஸினை இயக்கும் ஈரான் ஒரு காரணம் என மேற்குலகால் கூறப்படுகிறது. ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நெருக்கமான உறவுண்டு. உக்ரைன் போரில் ஈரானின் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஹமாஸுக்கும் ஹூத்திகளுக்கும் கூட ஈரான் ஆயுதங்களும் நிதியுதவியும் வழங்கி வருகிறது. ஹமாஸ் இஸ்ரேல் போரில் லாபமடைந்த நாடு ரஷ்யா. இப்போர் தொடங்கிய பின்னர் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான தாக்குதல்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளது. அதே சமயம் மேற்கு நாடுகளின் கவனம் இஸ்ரேல் மீது திரும்பியுள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் அங்கத்துவ நாடான தென் ஆப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் மீது குற்றச்சுமத்தி நடைபெற்ற வழக்கில் காசாவில் பேரழிவு இடம்பெறாமல் இருக்க இஸ்ரேல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என முதல்கட்ட நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தீர்ப்பு பலஸ்தீனத்துக்கு ஆதரவானதல்ல. கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இஸ்ரேல் போர்க்குற்றமிழைக்கவில்லை என தெரிவிக்கின்றன. இதில் இஸ்ரேலை காப்பாற்ற மேற்கு நாடுகள் முனைகின்றன. அதே சமயம் ஹூத்திகளின் செங்கடல் தாக்குதல்கள் மேற்கிற்கு மிகப்பெரிய சிக்கல்களை கொடுத்துள்ளன. அமெரிக்கா பல தாக்குதல்களை யேமனில் உள்ள ஹூத்திகளின் தளங்கள் மீது மேற்கொண்டுள்ளன. எனினும் அவர்களால் ஹூத்திகளின் தாக்குதல்களை நிறுத்த முடியாமல் உள்ளது. கப்பல் தாக்குதல்கள் உலக வணிகத்தை பெருமளவு பாதித்துள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு இது பெரும் பாதிப்பை கொடுக்கும். கப்பல்களுக்கான காப்புறுதி கட்டணங்கள் அதிகளவு அதிகரிக்கும். கப்பல்களுக்கான காப்புறுதி நிறுவனங்களும் பல கோடிகளை கப்பல் நிறுவனங்களுக்கு காப்புறுதி பணமாக வழங்க வேண்டி வரும். கப்பல்கள் செங்கடலை தவிர்த்து ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றிச் சென்றால் அதற்கான செலவு அதிகமாகும். அச்செலவை ஈடுகட்ட சாதாரண மக்கள் அதிக பணம் கொடுத்து பொருட்களை வாங்க வேண்டி வரும். மத்திய கிழக்கின் வறுமை நாடான யேமனின் மக்களுக்கும் ஹூத்திகளின் போரினால் பாதிப்புள்ளது என்பது மறுப்பதற்கில்லை. இஸ்ரேலின் 3 முக்கிய எதிரி இயக்கங்களான ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூத்திகளை இஸ்ரேலால் அழிக்க முடியாதுள்ளது. காசாவை இஸ்ரேல் அளித்த போதும் ஹமாஸின் இருப்பை அளிக்க முடியவில்லை. ஹமாஸினால் கைப்பற்றப்பட்ட கைதிகளை கூட விடுவிக்க முடியவில்லை. ஹமாஸை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரேல் கூட பயண கைதிகளை விடுவிக்க ஹமாஸுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டி வந்தது. யேமனிலுள்ள ஹூத்திகளின் 60 தளங்கள் மீதும் அமெரிக்காவும் பிரிட்டனும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தாக்குதலை மேற்கொண்டனர். இத்தாக்குதல்களுக்கு ஆஸ்திரேலியா, கனடா, நெதர்லாந்து, பஹ்ரைன் போன்ற நாடுகள் உதவிகள் புரிந்துள்ளன. யேமன் இன்னமும் 2016 கொலரா விளைவினால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து மீளவில்லை.
சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் 2009 இருந்து தொடர்ந்து ஏமன் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்கா ஏமனின் மீது பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. பைடன் அரசு ஏமனின் ஹூத்திகள் மீது தாக்குதலை மேற்கொள்ள அவர்களை கட்டுப்படுத்த ஏற்படுத்தியுள்ள கூட்டு தாக்குதலில் இதுவரை 10 நாடுகளே இணைந்துள்ளன. ஆப்கான் போரில் 61 நாடுகளும், மத்திய கிழக்கு போரில் 42 நாடுகளும், ஈராக் போரில் 48 நாடுகளும் அமெரிக்காவுடன் இணைந்திருந்தன. அவற்றுடன் ஒப்பிடும்போது ஏமனுடனான போரில் அமெரிக்காவினால் பல நாடுகளை இணைக்க முடியாமல் உள்ளது. இது உலகளவில் அமெரிக்கா தனது வல்லரசு தாக்கத்தை இழந்து வருவது தெரிகிறது. அமெரிக்க ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் ஹமாஸ் இஸ்ரேல் போர் தொடங்கிய முதல் 3 மாதங்களில், அதாவது அக்டோபர், டிசம்பர் இவைகளில் இஸ்ரேல் 29,000 குண்டுகளை காசா மீது வீசியுள்ளது. அமெரிக்க விமானப்படை இக்குண்டுகள் வீச்சுக்கள் இலக்குகளை எவ்வாறு சென்றடைய வேண்டும் என ஆலோசனை வழங்கியுள்ளது. இஸ்ரேல் சிரியா மீதும் குண்டுகளை வீசியுள்ளது. சீனாவும் தென்சீன கடலில் பல புதிய தீவுகளை உருவாக்கியுள்ளது. இது சர்வதேச சட்டத்துக்கு மாறானது என இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல் தீர்ப்பளித்த போதும் சீனா அத்தீர்ப்புக்கு மரியாதை அளிக்கவில்லை. பிலிப்பீன்ஸ் கடல் எல்லைக்குள் சீனா பிலிப்பீன்ஸ் விநியோக கப்பல்களை தாக்கி அளித்தது. அதேபோல் உக்ரைன் போர் ஆரம்பித்த பின்னர் ரஷ்யாவின் எரிவாயு குழாய்களான நார்த் ஸ்ட்ரீம் 1, 2 சேதப்படுத்தப்பட்டுள்ளது. உலக கடற்பரப்பில் ஹூத்திகள் மட்டுமல்ல, பல நாடுகள் சர்வதேச சட்டங்களுக்கு எதிராக செயல்பட்டுள்ளன. ஹமாஸ் இஸ்ரேல் போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரானில் ஜனவரி 3 நடைபெற்ற குண்டுவீச்சு சம்பவத்துக்கு ஈரான் அமெரிக்காவை குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா தொடர்ந்து ஈரானியர்களை குறிவைத்து கொன்று வருகிறது. ஈரான் பாகிஸ்தானில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. பதிலுக்கு பாகிஸ்தானும் தாக்கியுள்ளது. இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கான அங்கீகாரத்தை வழங்க தொடர்ந்து மறுத்து வருகிறது. பணிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் விதித்த நிபந்தனைகளை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது. அதே சமயம் உலக நாடுகள் இஸ்ரேலை பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க ஒஸ்லோ ஒப்பந்தத்தை அமுல்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளன. அமெரிக்கா இஸ்ரேலின் ஊடாக மத்திய கிழக்கில் ஒரு குழப்ப நிலையை உருவாக்க முனைகிறது. ஹூத்திகளின் தலைவர் முகமது அலி அல் ஹவுத்தி செங்கடலில் தங்களுக்கு எதிராக செயல்படும் நாடுகளின் கப்பல்களை தாக்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். ஹூத்திகள் இஸ்ரேலை பாதுகாக்கும் அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் உதவி செய்யும் நாடுகளின் கப்பல்களையே தாக்குகிறார்கள். கனடா உட்பட பல நாடுகள் பொருட்கள் விநியோகம் பாதிப்படைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். இது உலக சந்தையில் ஒரு பேரல் எண்ணெயின் விலை பல மடங்கு அதிகரிக்க காரணமாக அமையலாம். ஏமனில் ஹூத்திகளின் நிலைகள் மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொள்கின்றன. ஏமனில் ஹூத்திகளில் அளிக்கப்படுவதை சவுதி அரேபியா விரும்புகிறது. சவுதியின் எண்ணெய் விநியோகம் ஹூத்திகளினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சவுதி தெரிவிக்கிறது. இக்குண்டுவீச்சுகளில் செங்கடலில் ஹூத்திகளின் கட்டுப்படுத்தாவிட்டாலும் சவுதிக்கு அமெரிக்கா செய்யும் உதவியாக அமையும். ஆனால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் ரெசல்யூஷன் 2722 பிரகாரம் ஹூத்திகள் மீது அமெரிக்கா நேரடியாக தாக்க முடியாது. ஹூத்திகளின் தாக்குதல்கள் விரைவில் நின்றுவிடும். காசாவையும் முழுதாக அழித்துவிட்டார்கள். அங்குள்ள கல்லறைகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது. அவர்களால் பலஸ்தீன மக்கள் ஹமாஸுக்கு கொடுக்கும் ஆதரவை அளிக்க முடியவில்லை. பலஸ்தீன மக்களின் சுதந்திர உணர்வை அளிக்க முடியவில்லை. ஆனால் இன்னும் சில மாதங்களில் முற்றாக போர் நின்றுவிடும். காசாவில் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்களின் உடல்கள் மீது இஸ்ரேலின் கொடி அசைந்தாடும். காற்றின் வேகத்தில் கொடி அமெரிக்கா என கீதம் எழுப்பும். உலகம் அமைதியாக அக்கீதத்தை செவிமடுக்கும். ஜனவரி 28 செங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த பிரித்தானிய நிறுவனம் நிர்வகிக்கும் கப்பலை ஹூத்திகள் ட்ரோனை ஏவி பாதிப்படைய செய்துள்ளது. ரஷ்யாவில் வாங்கப்பட்ட எண்ணெயை சிங்கப்பூருக்கு இக்கப்பல் ஏற்றிச் சென்று கொண்டிருந்தது. இக்கப்பல் மார்ஷல் தீவுகளுக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 29 அன்று அமெரிக்க கடற்படை கப்பலை நோக்கி ஹூத்திகள் ஏவுகணைகளை ஏவியுள்ளனர். ஹூத்திகள் தொடர்ச்சியாக பிரித்தானிய மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் நிர்வகிக்கும் கப்பல்களையே தாக்குகிறார்கள். அத்துடன் இஸ்ரேலுக்கு பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களும் ஹூத்திகளினால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. இதுவரை 24 கப்பல்கள் தாக்கப்பட்டும் தாக்கப்பட முயற்சிக்கப்பட்டும் உள்ளது. போர் மற்றொரு பக்கத்தில் விரிவடைந்து செல்கிறது. காசாவை கட்டடங்கள் குடியிருப்புகள் அற்ற நிலமாக 90% இஸ்ரேல் மாற்றிவிட்டது. ஜோர்டானில் அமைந்துள்ள அமெரிக்காவின் விமான தளம் கட்டடம் டவர் 22 மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 40 வீரர்கள் காயமடைந்துள்ளனர்.
இத்தாக்குதலை ஈராக்கை மையமாக கொண்ட த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு தாங்களே நடத்தியதாக தெரிவித்துள்ளது. எனினும் அமெரிக்கா ஈரான் மீதும் ஹிஸ்புல்லா அமைப்பு மீதும் குற்றம் சாட்டியுள்ளது. அக்டோபர் 7 தாக்குதல் தொடங்கிய பின்னர் ஈராக், சிரியா உட்பட்ட மத்திய கிழக்கு பகுதிகளில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க படைகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஆனால் ஜோர்டான் தாக்குதலிலேயே அமெரிக்க வீரர்கள் இறந்தும் காயமடைந்தும் உள்ளனர். செங்கடலில் தாக்குதல்கள் தொடர்கின்றன. போரும் தொடர்கிறது. தனது நிறத்துக்கு ஏற்ப செங்கடல் சிவந்து செல்கிறது. நன்றி.